ஹாய் ஆல். ஒவ்வொரு ஃபீல்டுலுமே ஒவ்வொரு ஃபார்மிங் நம்மளால பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா பண்ண முடியாம எதுவும் கிடையாது. ஸோ எல்லா ஃபீல்டுலுமே எல்லா ஃபார்மிங் பேஸ்டு வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ சீட்ஸ்னுடைய அந்த ஃபார்மிட்டி வந்து நம்ம பார்த்து தான் வந்து இந்த நிலத்துல இந்த விதை வந்து முளைக்குமா அப்படின்றது வந்து இட்ஸ் வந்து ஜென்ரல் நாலேட்ஜ். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏத்த ஒவ்வொரு விதையும் நம்ம விளைச்சி அதுலேருந்து அழகா அறுவடை பண்ணி நம்ம கொண்டு வரோம். அந்த ஒரு கிளாரிட்டி உங்க செல்ஃப்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப் பிரைட்டா வரும். ஸோ சதசதன்னு இருக்கிற இடத்துல போயிட்டு, தண்ணியே இல்லாத ஒரு விதைய வளர்க்குற ஒரு விதைய நீங்க அந்த சதசதன்னு இருக்கிற ஒரு நிலத்துல நீங்க போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து என்ன ஆயிடும்னா, அந்த விதை செத்து தான் செத்துடும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு என்ன நீட் இருக்கு? உங்ககிட்ட என்ன அந்த நீட் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி உங்க டேலண்ட்ட நீங்க அந்த ஃபீல்டுல கொண்டு போங்க. ஸோ மத்தவங்களுக்காக பண்ணணும். எல்லாருமே இந்த விஷயம் சொல்றாங்க. அதனால நான் சொல்லணும், செய்யணும், பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா யூ நோ யுவர் கெப்பாசிட்டி. எல்லா நிலத்துலயுமே எல்லா விதையுமே விதைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. செம்மண்ணுக்கு ஏத்த மாரி ஒரு விதைய நம்ம அதில வந்து ஃபார்மிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தனியா இந்த நெல் போடுறாங்க இல்லைங்களா? ஸோ நெல்லுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஃபீல்ட தான் நம்ம சூஸ் பண்ணி போடணும். அந்த மாரி உங்க கெப்பாசிட்டி என்னவோ தயவுசெய்து அத ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அவனுக்கு ட்ராயிங் நல்லா வருது அப்படின்னா, அது அவனுடைய கெப்பாசிட்டி. இவனுக்கு ரைட்டிங் நல்லா வருது, நல்லா எழுதுறான் அப்படின்னா, அது அவனுடைய கெப்பாசிட்டி. தயவுசெய்து உங்களுடைய கெப்பாசிட்டிய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் நீங்க பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.